நம்மளுடைய யூனியன்ஸ் சங்கங்கள்லாம் சேர்ந்து தான் அது எல்லாமே தடுத்து நிறுத்துது. இல்லைனா அப்போ புதுசாக கொண்டு வராங்கல்ல இந்த ஐபிபி, அப்புறமா ஐடிசி, இந்த இண்டிபெண்டன்ட் டெலிவரிலாம் வந்துட்டாங்க நம்மளை சுத்தமாக இது பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிஎஸ்என்எல்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ பெரிய பில்டிங்கு, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பில்டிங்லாம் இருந்தது. ராஜ்பவனில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு, அதையே உடச்சி தெரிஞ்சுட்டாரு மோடி. நம்மளாம் எவ்வளோ தூரம் நம்மளை வந்து ப்ரைவேட் ஆகணும் தான் அவர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அப்படி நடந்து போகிறப்ப யாரோ கத்துறாங்கப்பா, எங்கேயோ கத்திட்டு இருக்காங்கப்பான்னு பார்க்குற உயிர் ஊசலாடுற மாதிரி இப்படி திரும்பி பார்க்குறாரு. நம்மளுடைய சங்கங்கள் தான், நம்மளுடைய சங்கங்களுடைய அரைக்கூவலால் தான் அவர் இப்படி போயிட்டு அப்படி நின்றுட்டார். இல்லைன்னா நம்மளை எப்போவே தனியார் மயமாக்கிட்டு பாரு. இன்றைக்கி பென்ஷன் வாங்காமல் எத்தனை பேர், எவ்வளோ பேர் பிஎஸ்என்எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. நம்மளுடைய ஒத்துழைப்பு இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவுமே ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஸ்ட்ரைக்னா நம்ம எல்லாமே இதேமாரி ஒரு கூட்டமாக இருந்து எல்லாமே செயல்பட்டுனா நம்ம நினச்சதை வெற்றி பெற்று போராடி வெற்றி பெறலாம். அதனால் இதை வந்து தனியார் மயமாக்கிட்டா நம்மளுடைய குடும்ப வருமானம் நம்ம எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும்? ஒவ்வொன்றா செக்ஷன் பை செக்ஷனாக கொண்டு வந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பேங்கிங்காக மாற்றினார். ஐபிபி, இந்தியா போஸ்ட் பேமெண்ட். யார் கேட்டால் இதை பேங்கிங் ஆக்கணும்னு? இப்போ போஸ்ட் மாஸ்டர், ஏபிஎம்மு அந்த கிரேடெல்லாம் தூக்கிட்டு பிரான்ச் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படி கொண்டு வந்துடுவார். பேங்கிங் செக்டர் ஆக்கிட்டாருன்னா அப்புறமா இப்போ இருக்கிற ஸ்பீட் போஸ்ட்டு, ரிஜிஸ்டர் போஸ்ட்டுலாம் வேலையே இருக்குது. அதனால் நாம் எப்பவும் போல் பெருந்திரளாக இருந்து இதை வந்து ஒழிக்கணும். நம்மளுடைய ஒட்டுமொத்த அரைக்கூவலம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தான் அதுக்கு வந்து செவி சாய்க்கும். அதுக்காக தான் சொல்லுவாங்க, சங்கம் செய்யாதது கூட சங்கம் தான் செய்யணும். அந்த மாதிரி சங்கத்துக்கு எப்போவுமே ஒத்துழைப்பு கொடுங்க. இதே மாதிரி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுங்க சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி.